ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, ராபர்ட் என்ன சொன்னார்னா, ஒரு நம்பர் கொடுத்தனா அது எத்தனாவது செஞ்சுரின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை ஒரே செகண்டில் வந்து ராமும் ரஹீமும் ரிசல்ட் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதை வந்து நான் வந்து சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். முதல்ல ரொம்ப சிம்பிளாக என்ன நம்பர், சே ஃபார் எக்ஸாம்பிள் n இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கிற இயர்னு வச்சுக்கலாம். இப்போ 99ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? இங்கே 0 வரும். அப்போ எண்ணில் என்ன, சாரி 1 மினிட், ஒய் இயரில் வந்து 99 வச்சுக்கலாம். நான் n அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், 99 100ஆல் டிவைட் பண்ணுறேன். 100ஆல் டிவைட் பண்ணனா 0.99 வரும். அப்போ சி ப்ரோக்ராமிங்கில் என்ன ஆகும், இதில் 0ன்னு போய் ஸ்டோர் ஆகும். சரி, அப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் பண்ணுறேன். என்னென்னா, இந்த இயரை 100ஆல் டிவைட் பண்ணி ஏதாவது மீதி வருதா அப்படின்னு பார்க்குறேன். அது கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் n++ன்னு சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, printf %d இந்த n அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணனா இதுதான் அத்தனாவது செஞ்சுரி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒயில் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி 2010ன்னு வச்சுக்கலாமே. அப்போ 2010ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2010 100ஆல் வகுத்தம் போகும்போது என்ன ஆகுனா 20.110ன்னு வரும். அப்போ எண்ணில் என்ன ஸ்டோர் ஆகும், 20 மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போது இந்த நம்பரை இயரை mod 100ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், அதாவது ரிமைண்டர் மட்டும் வேணும்னு அர்த்தம். அப்போ 10ன்னு வரும். அப்போ இது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம், +1. அப்போ இது என்ன ஆகுது, 21. அப்போ இது எத்தனாவது செஞ்சுரி, 21வது செஞ்சுரி அப்படின்னு வந்துடும். அவ்வளோதாங்க கான்செப்ட். நம்மக்கிட்ட இருக்கிற லாங்குவேஜ் என்ன பண்ணும், அந்த கான்செப்டை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே ட்ரிக்கு. ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் வர ரிசல்ட்டு இன்டீஜர் தான் வரும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத ட்ரங்கேட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரிமைண்டரை எடுத்து சப்போஸ் அது இருந்ததுன்னா நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்போது 1900 அப்படின்ற இயர் கொடுக்குறாங்க. அப்போது இதுதான் ஒயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, ஒய்யை நான் டிவைட் பண்ணும்போது 100ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 19 வரும். அப்போது இதை 1900 ரிமைண்டர் 100ன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 0 வரும். அப்போ 0 வரும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ இது எத்தனாவது செஞ்சுரி, 19th செஞ்சுரின்னு ரிசல்ட்டு கரெக்டாக வந்துடும். இதை உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் ஜாவாவிலையோ சியிலையோ C++லையோ C#லையோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ராபர்ட் என்ன ப்ராப்ளம் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது பேலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் AABAA அப்படின்னா இதை திருப்பி போட்டாலும் அதே தான் வரும். ABAC இதை திருப்பி போட்டோம்னா CABCன்னு வருது. இதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ என்னது, அது பேலிண்ட்ரோம் இல்லை. அப்படிங்கிறதுல ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, அப்போ அது பேலிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதை திருப்பி போட்டோம்னாலும் மேடம் தான் வரும். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தா எனக்கு பேலிண்ட்ரோம் டிஸ்பிளே பண்ணணும், இல்லைனா பேலிண்ட்ரோம் இல்லைன்னு டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னு ராபர்ட் கேட்குறாங்க. அப்போது ராமும் ரஹீமும் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராப்ளத்தை சி ப்ரோக்ராமிங்கில் சால்வ் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய சொல்யூஷனை எந்த லாங்குவேஜில் வேணாலும் கமெண்ட் செக்ஷனாக போடுங்க. ஸோ நம்ம அடிக்கடி திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் 700க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால்
இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், இல்லை எனக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. நமக்கு லாஜிக்கல் திங்கிங் வரணும். ஒரு பிரச்சனையை கொடுத்த உடனே எனக்கு இந்த லாங்குவேஜில் எப்படி நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சிந்தனை தன்னால் வரணும். அது எப்படி வரும்? பை ப்ராக்டிஸ் வரும். நிறைய ப்ராப்ளத்தை எடுத்து எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் தன்னால் வரும். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் என்னென்னா C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கிற நம்ம கோர்ஸ். இந்த கோர்ஸை படித்தவங்க நிறைய பேர் சுயமாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிக்கு ஈஸியாக என்ட்ரு ஆகுறாங்க. ஈஸியாக என்ட்ரு ஆகிறது மட்டும் இல்லை, அங்கே சீக்கிரமாக ப்ரொமோஷனும் ஆகுறாங்க. நீங்களும் இந்த C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற இந்த கோர்ஸை வாங்கி படிங்க. உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னா 8508502000 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபோன் பண்ணி என்ன அசிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.